தியானத்துல வெற்றி காண வேண்டுமா? தியானம் பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்திங்க. முதல்ல ஜீவாத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, ஒரு அறிவுத்திறனோட ஆராயுங்க. எல்லாமே வார்த்தைகள் தான் இருக்கு, எல்லாம் கற்பனையா தான் இருக்கு. ஏன்னா அது சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு தடையாவே இருக்கு. ஜீவாத்மா பரமாத்மா அது என்னன்னே தெரியல. அதை பத்தி ஒரு ஆராய்தலான ஒரு மனநிலையும் இல்லை. அந்த வார்த்தையை கொண்டு நீங்க ஆராய்ங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுல தியானம் என்பது என்ன? நிகழ்காலத்துல ஏற்படக்கூடிய ஒரு விதமான நிகழ்வு. நான் நிகழ்காலத்துல இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தன்னுணர்வோட இருக்கின்ற ஒரு மனப்பக்குவம் தான் தியானம். இது என்னோட வார்த்தைகளால் அமையும். மற்றவங்க என்ன சொல்றாங்க, பரமாத்மா ஜீவாத்மா இரண்டும் நிகழ்காலத்துல உருவாடக்கூடிய எதுவோ அதுதான் தியானம்ன்றாங்க. கொஞ்சம் ஆராயுங்க. ஆராயும் போது தானே